திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயனிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உம் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வேலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது இறை தன்மையின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை நலமாக்கும், தொழாததை தொழச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வரே நடத்தும். உம்மை நம்பி எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். அறநெறி பேறுகளையும் நல்ல இறைப்பையும் நிலை வாழ்வையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மை கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றறியாத பாவிலாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டம் செய்ய ஆவலாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும். எல்லா அறநெறிகளுக்குள்ளும் நம்பிக்கை என்னும் அறநெறி அடித்தளமாய் அமைவதால் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். முழுமையான இறைவனும் முழுமையான மனிதனும் ஒன்றாய் இருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த இறைவெண்டலை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தை கடவுளின் மகளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை நம்பிக்கையினும் அறநெறி உருவாகி பலனளிக்கும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனாகிய கடவுளுக்கு அன்னையாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை எதிர்நோக்கேனும் அறநெறி உருவாகி வளரும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியாராகிய கடவுளுக்கு மிகவும் அன்புள்ளவளாய் இருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை அன்பு எனும் அறநெறி உருவாகி அதிகமாகும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஓ ஓ என் என் இயேசுவே, இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, கபிரியேலே, ரபேலே மற்றும் வானதூதர்களே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாயின் திருப்பாதத்திலே
காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். திருத்தந்தையின் வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் நல்ல மழை பெய்து நாடி செலுக்கும்படியாகவும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மண்டாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகன் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து உலகையும் படைக்கும் முன்பே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்கள் படைக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளனும் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏதேன் தோட்டத்தில் முதல் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானில் தோன்றும் விண்மீன் என இறைவாக்கினர்களால் உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகிற்கு நன்மை கொண்டு வரும் மேகம் என்று சொல்லப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைகளுக்கு தகுதியான புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னோர்களால் புனிதை என்று உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தற்பெருமை கொண்ட அழகையின் தலையை மிதித்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சி புரிந்த 16 அரசர்களின் குலங்களுக்குள் உயர் குலத்தை சார்ந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேன்மை பொருந்திய சுபக்கின் அன்னமாவிடம் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது முதிர்ந்த பெற்றோரிடமிருந்து நம்பிக்கையினால் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்களின் வேண்டுதலாலும் அறச்செயல்களாலும் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதூதர்களையும் புனிதர்களையும் விட அழகிய வெளிச்சத்துடன் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் அருட்கொடைகளின் கொழுந்தான புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறி வழியிலே அனைத்து புனிதர்களையும் விட சிறந்த நெறியை கடைபிடித்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம் பிறப்பால் விண்ணகத்தில் உள்ளோருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மாட்சி நிறைந்த மரியா என்னும் பெயர் கொண்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலேயே கோயிலில் காணிக்கையாக அளிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முப்பொழுதும் கன்னி என்னும் நம்பிக்கை நிலையை நோக்கி நடந்தவளாகிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாய் நடந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோருக்கு நலம் கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பியோரை கைவிடாத தாயாகிய
புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுக்கும் விண்ணக முடியாகிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தை தனது இருப்பிடமாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானை தனது அடியானாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை தொழில் மற்றும் விவசாயம் செய்வோருக்கு மாதவடியான் வழியாக ஞான மொழிகளை வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதநீர் குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற திருவிதாங்கூர் மன்னரின் அஞ்சல்காரர்களின் குதிரையை அசையாமல் நிற்க செய்ய மாதவடியானுக்கு ஆற்றல் வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை மரத்திற்கு கீழ் நின்ற தாயையும் இரு குழந்தைகளையும் இடிமலையிலிருந்து காப்பாற்ற மாதவடியானுக்கு அருள் வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மருந்துக்கும் பொறிக்கும் அடங்காத எலிகள் மாதவடியானின் பரிந்துரையால் அழிய வழி செய்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானின் கல்லறை மண் விசக்கடி தோல் நோய் தீராத வயிற்றுவலியிலிருந்து குணம் கொடுக்க அருள் வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண வரமும் குழந்தை வரமும் கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவிழா கூட்டத்தில் சாலையை கடந்த சிறுவன் பேருந்தில் அடியில் சிக்கிய போது புதுமை செய்து காப்பாற்றிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரல்வாய் மொழி வண்டிக்காரரின் தீராத வயிற்றுவலியிலிருந்து குணம் கொடுத்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புயல் நேரத்தில் ஆலய மரம் சரிந்து விழுந்ததில் மரக்கிளைக்கிடையில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருடர்கள் காணிக்கை பெட்டி உடைக்க வந்த ஆயுதங்களோடு வந்தபோது முதியவராக மாதவடியானை அனுப்பி வைத்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியற்ற குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகி இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகி இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகி இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் கன்னி தாயே, வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதோடே தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பங்களை பார்த்து எப்பொழுதும் புனித கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே எல்லா எதிரிகளின் தாக்குதலிலிருந்தும் கனிவோடு துணை நின்று மீட்டருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.
இரவு உணவு வேளையில் ஆண்டவரின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த யோவான் இவரே. விண்ணக மறைபொருள் அப்புனித திருத்துதருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளை உலகெங்கும் பரவச் செய்தவரும் இவரே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த மாலை கல்வாரி பலியானது வினிஸ் ராஜன் என்பவரது பிறந்த நாள் நன்றி பலியாகவும் அவரது தொடர்ந்த நல்வாழ்விற்காகவும் கிறிஸ்டோபர் செங்கின்ஸ் சுதா குடும்பத்தினருடைய வீடு மீட்கப்படவும் கடன் சுமைகள் தீரவும், ஜோய் ஆண்டனி திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், சுதாகர் அகிலா குடும்பத்தினருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆண்ட்ரோ பிராங்க்லின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், மெல்வின் பிரைட் குடும்பத்தினருடைய நலன்களுக்காகவும் குழந்தைகளுடைய நற்படிப்பிற்காகவும், எட்விஜ் ஜமால் மருத்துவ சோதனையில் மேற்கொண்ட கட்டிக்கு விரைவில் குணமடைய வேண்டியும், ரோமண்ட் ஜான்சன் நன்கு படித்து தேர்வில் வெற்றி பெறவும் குடும்ப சமாதானம் கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் மன்னக நல்வாழ்விருக்கும் விண்ணக நிலை வாழ்விருக்கும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாழ்க்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டு இருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97 பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களுக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம்.
மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இல்லாமல் இறைவாம் அது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20. ஆண்டவருடைய வார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாள் அன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருத்தூதர்கள் இயேசுவோடு கொண்டிருந்த தோழமையை நாமும் கொண்டிருப்போம். திருத்தூதர்கள் இயேசுவோடு கொண்டிருந்த தோழமையை நாமும் கொண்டிருப்போம். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நேற்ற நாளிலே முதல் மறைசாட்சியான திருத்தொண்டரான புனித ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடினோம். கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவர், அகால மரணத்தை அடைந்தவர், இரத்தம் சிந்தி தன்னுடைய ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவராக இருந்தவர். ஆனால் இன்றைய நாளிலே ஒரு மனிதர், திருத்தூதர்களிலே ஒரே ஒரு திருத்தூதர் மட்டும் இயற்கை மரணம், முதுமை அடைந்து மரணம் அடைந்தார் என்றால் திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவான் தான். ஆக இந்த 2 பேருடைய ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மறைசாட்சியாக இரத்தம் சிந்துவது எவ்வளவுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறதோ, அதுபோல கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும், கடைசி நிமிடம் வரை கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வாழ்ந்து முடிப்பதும் கூட மறை சாட்சியத்துக்கு இணையான புனிதமான வாழ்வுதான் என்பதை புனித யோவான் நமக்கு கற்றுத்தருகிறார், அல்லது புனித யோவான் வழியாக கடவுள் நமக்கு கற்றுத்தருகிறார். கோடி அற்புதரான புனித அந்தோனியார் மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்காக இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தான். அழியாவுடல் புனித சவேரியாரும் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி இறக்க ஆசைப்பட்டவர் தான். ஆனால் கடவுளின் திட்டம் வேறாக இருந்தது என்றாலும் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய நாக்கு அழியாமல் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். தன் உடல் முழுவதும் அழியாமல் 1/2 நூற்றாண்டு தாண்டி அழியா உடலராக புனித சவேரியார்
கோவாவில் இருக்கின்றார் என்று சொன்னால், மறைசாட்சியத்துக்கு இணையான புனிதமான வாழ்வு என்பது கடைசி நிமிடம் வரை கடவுளுக்காக உழைப்பது, கடைசி நிமிடம் வரை கடவுளுக்காக வாழ்வது, கடைசி நிமிடம் வரை கடவுளை நம்பிக்கொண்டிருப்பது. ஆக மறைசாட்சியம் எவ்வளவு மேன்மையானதோ, எவ்வளவு உயர்வானது என்று புனிதர்கள் எல்லாம் கருதினார்களோ, அதே அளவுக்கு உயர்வானதும் மதிப்புக்குரியதும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் தான் கடவுளுக்காக கடைசி மணி துளி வரை அவரை நம்பி அவருக்காக வாழ்ந்து வருவதாக இருக்கிறது என்பதை யோவானுடைய மரணம் நமக்கு முதலில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. திருத்தூதர்களில் இவர் மட்டும்தான் தன்னை தானே இயேசுவினுடைய அன்பு சீடராக கண்டு பாவிக்கின்றார். நற்செய்தி அதை சார்ந்து பகருகின்றது. தனி அன்பு கொண்டிருந்த சீடர் என்று தன்னை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். இயேசு தனி அன்பு செய்து கொண்டிருந்த சீடர் என்று மற்ற ஒத்தமை நற்செய்தியாளர்கள் மார்க்கு, மத்தேயு, லூக்கா சொல்லுவதில்லை. இவருடைய நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருப்பதனால் இயேசுவால் தனிப்பட்ட முறையில், சிறந்த முறையில், ஆழமான முறையில் அன்பு செய்யப்பட்டவர் இவர்தான் என்பது தெள்ள தெளிவாக இருக்கின்றது. அதற்கான காரணங்களை நாம் அறிந்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, முதலிலே ஏன் இந்த யோவான் இயேசுவால் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்யப்பட்டார் என்று சொன்னால், இறுதி ராவுனாவில் இயேசுனுடைய மார்பு பக்கமாக இதய துடிப்பை உணர்கின்ற வண்ணமாக ஒரு ஆன்மாவின் ஏக்கத்தை உணரக்கூடியவராக மிக அருகில் இருந்தவராக இருந்ததினால் அவர் இப்படி எழுதுகிறார். இரண்டாவதாக, சிலுவையின் அடியில் எந்த ஒரு திருத்தூதரும் இல்லாத பொழுது இவர் மட்டும்தான் நின்றார். இந்த சீடரிடம்தான் தம் தாயை இதோ உன் தாய் என்று ஒப்படைத்தார். அந்த சீடரிடம் அந்த இயேசுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்ட பொழுது இவரே என் தாய் என்று அந்த சீடரும் ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, முக்கியமான 3 திருத்தூதர்களில் இவரும் ஒருவராக இயேசுனுடைய முக்கிய நிகழ்வுகளில் எல்லாம் பங்கெடுத்தவராக இருக்கின்றார் என்றால் அது உண்மை. இன்னொரு கூடுதல் சான்றாக அன்பானவர்கள், இந்த நற்செய்தியிலே பேதுருவும் யோவானும் விரைவாக ஓடுகின்றார்கள். ஆனால் அவரை பேதுருவை முந்தி ஓடியவராக இருந்தார் என்று சொன்னால், ஏதோ பேதுரு வயது முதிர்ந்தவர் ஓட முடியவில்லை, இவரோ இளையவர் எனவே ஓடினார் என்று அர்த்தம் அல்ல. அன்பானது உந்தி தள்ளியது என்றுதான் அர்த்தம். காரணம், ஒருவேளை பேதுரு முதியவராக இருந்து ஓட முடியவில்லை, இவர் இளையவராக இருந்ததனால் ஓடினார் என்று சொன்னால் கல்லறையில் இந்த யோவான் முதலில் நுழைந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரை காணோம் என்று கேள்விப்பட்டவுடன், மகதலா மரியா சொன்னவுடன் அன்பானது உந்தி தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். இருப்பினும் கத்தோலிக்க திருஅவையினுடைய நேரடி வாரிசாக இயேசுவால் நியமிக்கப்பட்ட பேதுரு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், திருத்தந்தையினுடைய வலுவா அதிகாரம் என்பது, வரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு என்பதற்காக பேதுருக்காக காத்து நின்றவராக இருக்கிறார். கிறிஸ்து மீது கொண்ட அன்பு என்பது அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கனவுகளையும் அவருடைய திட்டங்களையும் மீறுவது அல்ல, அதோடு ஒத்துழைப்பதுதான். நான் அவர் மீது தனிப்பட்ட அன்பு செலுத்தியிருந்தாலும், அவர் என்னை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செலுத்தியிருந்தாலும், இந்த பேதுருவை தான் தனக்கு அடுத்தபடியாக நேரடி வாரிசாக வைத்திருந்தார், நியமித்திருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவை அன்பு செய்வது என்பது அவருடைய கனவை அன்பு செய்வது, அவருடைய கட்டளைகளை அன்பு செய்வது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பதை யோவான் அழகாக தான் நின்றார். அங்கு மற்ற திருத்தூதர் வந்தார், பேதுரு நுழைந்தார், அதன் பிறகு நுழைந்தார், கண்டார், நம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆக வேகமாக சென்றது என்பது ஒரு தனிப்பட்ட அன்பினுடைய உந்துதல். எப்படி மகதலா மரியா எல்லாருமே பூட்டப்பட்ட அறையில் இருந்த பொழுது நள்ளிரவிலேயே அவள் சென்றாளே, அது ஒரு தனிப்பட்ட அன்பு இயேசு மீது. அதுபோலதான் பேதுரு அன்பினால், யோவான் அன்பினால் உந்தப்பட்டு இயேசுவினுடைய கல்லறை நோக்கி விரைந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவை ஆழமான முறையில் இந்த யோவான் அன்பு செய்தார். கிறிஸ்துவும் ஆழமான முறையில் இந்த யோவானை அன்பு செய்தார். யோவான் நற்செய்தி என்பது கிறிஸ்து எவ்வாறு யோவான் அன்பு செய்தார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய பகுதியாக இருக்கிறது.
கிறிஸ்து எவ்வாறு சக இறை மக்களை எல்லாம் அன்பு செய்கிறார் என்பதை யோவான் தன்னுடைய முதல், இரண்டாவது, மூன்றாவது திருமுகத்திலே பதிவு செய்திருக்கிறார். கிறிஸ்து விண்ணகம் சென்ற பிற்பாடும் யோவானை தனிப்பட்ட முறையில் அன்பு செய்தார் என்பதை அவர் எழுதிய, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட திருவெளிப்பாடு நூல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக மண்ணகத்தில் இருந்த பொழுதும் யோவான் அன்பு செய்தார். ஆக விண்ணகத்துக்கு சென்ற பிற்பாடும் யோவானை அன்பு செய்தார். அதிலும் குறிப்பாக விவிலிய பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள், யூத சமூகத்தில், யூத குடும்பத்தில் பெஞ்சமின் கடைசி இளையவனை தனிப்பட்ட முறையில் தந்தை அன்பு செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமானது இருந்திருக்கிறது. கடைக்குட்டி, கடைசி பிள்ளை. 12 திருத்தூதர்களில் இளையவரும் திருமணமாகாதவரும் இருந்ததினால் தந்தைக்குரிய பாசத்தை, தனிப்பட்ட அன்பை யூத பின்னணியில் இயேசு இந்த நற்செய்தியாளரான யோவான் மீது வைத்திருந்தார் என்பது தெளிவாக இருக்கிறது. அன்பானவர்களே, யாரெல்லாம் உன்னை வாழ்த்துவார்களோ அவர்கள் வாழ்த்தப்படுவார்கள், யாரெல்லாம் உன்னை சபிப்பார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று எருசலேமை குறித்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய மக்களை குறித்து சொன்னார் என்று சொன்னார். கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களை அவர் அன்பு செய்யாமல் விட்டு விடுவாரா? யாரெல்லாம் உண்மையாக, யாரெல்லாம் நேர்மையாக முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்ன கடவுள் உண்மையான, தூய்மையான அன்போடு தன்னை அணுகிய யோவானை அன்பு செலுத்தாமல் இருந்திருப்பாரோ? கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களை கடவுள் நிச்சயமாக அன்பு செய்வார். தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்வார், பெருந்தன்மையோடு அன்பு செய்வார் என்பதை தான் நற்செய்தியாளரான யோவான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அவர் எழுதிய நற்செய்தியினுடைய நோக்கம் என்ன? அவர் எடுத்துரையம்பிய நற்செய்தியினுடைய நோக்கம் என்ன? நாங்கள் கிறிஸ்துவோடு ஒரு தோழமை கொண்டிருந்தோமே, நாங்கள் கிறிஸ்துவோடு ஒரு நட்புறவு கொண்டிருந்தோமே, இறைவார்த்தை வழியாக, திரு அவையின் படிப்பனை வழியாக, திருத்தூதர்களின் போதனை வழியாக அதே நட்புறவை, அதே தோழமையை நீங்களும் கொள்ள வேண்டும், அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று முதல் வாசகத்தில் யோவான் பதிவு செய்கின்றார். அன்பானவர்களே, கடவுளை அன்பு செய்பவர்களை கடவுள் நிறைவாக அன்பு செய்கின்றார். எனவே திருத்தூதர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த தோழமையை நாமும் வளர்த்து கொள்ள தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். எங்களுக்கு வான்களுக்கும் பானமாக மாறும் ஜென்மம் வாழ்த்துகிறேன். என் இறைவனை ஆண்டவரை நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து எனும் ஊற்றிலிருந்து உமது திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இந்த விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வார்த்தை வலு குறைந்த எங்கள் மனித இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினா நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 ஆண் பணிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கனிந்து தம்மையை அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய எனது இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமை ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்போதையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணே தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவான், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றே பெண் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நமது தனிப்பட்ட அன்பினால் கிறிஸ்துவின் தனிப்பட்ட அன்பை பெற்றுக்கொள்ள தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக, வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன்.
எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் இயேசு இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மார்கரெத் மரியம்மாள், மரிய பாஸ்டீனா, புனித அலியா உடல் பியோ தந்தை இவர்கள் வழியாக தனது தனிப்பட்ட அன்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீர், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் என்னை காத்து எனக்கு நிலைவாழ் வெளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது நிறைவிலிருந்து நாம் அனைத்தையும் பெற்று கொண்டோம். யோவான் 1:14. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான இறைவார்த்தை
திருத்தூதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய இந்த மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் புனித யோவான் என்னும் புனித திருத்தூதருடைய மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலர் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாக திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் இறை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையா நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில் ஆரோக்கிய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் ஆரோக்கிய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். தந்தை
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.